சோழ பேரரசு எப்படி இயங்கியிருக்குன்னா, ஃப்ரீடம் குடுத்துருங்க. நம்ம வந்து நமக்கு ஃப்ரீடம் கேட்டதுக்கான மெயின் ரீசன் நம்மள அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க. நம்ம வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியலன்றது இல்ல ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு வீடு மனை வாங்கி வச்சிருக்கீங்க. ஒரு ஒரு 1 ஏக்கர் அந்த நிலத்தோட அளவு வந்து 1 ஏக்கர்ன்னு வச்சுப்போம். அந்த 1 ஏக்கர் நிலத்த நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு, நீங்க எப்படி சேமிச்சு, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கியிருப்பீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா உங்க பசங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு கிடையாது. அனைவருக்கும் இனிய தமிழ்நாடு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட வந்திருக்கேன். குறிப்பா பெண்களுக்கு. இப்ப நான் வந்து "நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னடாப்பா வயசு உனக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு செலிபிரிட்டியா இருக்கேன். இல்ல ஒரு ஹீரோவா இருக்கேன். ஒரு நல்ல பிரபலமான நடிகரா இருக்கேன். "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு" நான் உங்கள கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க அத செய்ய ஒத்துப்பீங்களான்னு ஒரு செகண்ட் யோசிக்கணும். இல்ல நான் அது அது மட்டுமே தகுதியா இருந்தா போதும். நான் வந்து உங்கள நான் திருமணம் செஞ்சுக்க தயார் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். ஹைகோர்ட்ல ஃபேமிலி கோர்ட்டுக்கு வெளிய காலையில 10 மணிக்கு பாஸ் போடுற இடத்துக்கு போய் நில்லுங்க. எத்தன பேர் அங்க நிப்பாங்க. அங்க எவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படி முடிவெடுக்கிறது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனம்ன்றத புரிஞ்சுப்பீங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அது மாதிரி தான். உங்க அப்பா, அம்மா தருவாங்களா? வெறும் யூடியூப் பிரபலமா இருக்கிறான், இல்ல சினிமால பிரபலமா இருக்கிறான்றதுக்காக உங்கள வந்து கல்யாணம் பண்ணி குடுப்பாங்களா? பெண்ணையே குடுக்க மாட்டேன் அப்படின்னு நிக்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது அத மட்டுமே தகுதியா வச்சு நம்ம எப்படி ஒரு நாட்ட குடுத்துற முடியும்? அதேபோல இன்னொரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மளோட சோழர் காலத்திலிருந்தே நம்ம சோழ பேரரசு எப்படி இயங்கியிருக்குன்னா, இவங்க வந்து வடநாட்ட நோக்கியோ, இல்ல பிற மாவட்டங்கள் இந்த பிற நாடுகளை நோக்கி படையெடுத்து போம்போது, அந்த படையெடுப்பு வெற்றியில போய் முடியும். அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம், அந்த மண்ண அந்த நாட்ட ஆண்டு கொண்டிருந்த மன்னர்கிட்டயே குடுத்துட்டு வந்துருவாங்க. இவங்க அத வந்து ஆட்சி செய்யணும்னோ, இல்ல இவங்களோட பின்வரும் சந்ததிகளையோ, அவங்க குழந்தைகளையோ, இல்ல அவங்களோட இளவரசர்களையோ அமர்த்தி ஆட்சி செய்யணும்னு நெனச்சதில்ல. ஏன் அப்டின்னா, அந்த மண்ணோட அரசியல், அந்த மண்ணுக்கு தேவையானது என்ன அப்டின்றது அந்த மண்ணோட மன்னர்களுக்கு மட்டும் தான் தெரியும். இது வேற ஒருத்தர் அங்க போய் ஆட்சி செய்யும்போது, அத அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைக் இப்போ நம்ம பிரிட்டிஷ் வந்து இங்க ஆட்சி செஞ்சப்போ, நெறைய கோயில்கள் தகர்க்கப்பட்டத நம்ம பார்க்குறோம். இன்னைக்குமே வந்து தஞ்சை பெரிய கோயில்ல 2ண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா, அது வந்து இடிபட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். கங்கை கொண்ட சோழபுரம் வந்து இந்த ஆர்மி கேம்பா இருந்திருக்குன்றது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாரி அழிப்புகள் நடக்காம இருக்கும். அப்பதான் வந்து அதேபோல அந்த கலை, இலக்கியம், வரலாறு, விவசாயம் இன்னும் அந்த அந்த மண்ணோட எக்கானமி என்ன அப்படின்றத டிசைட் பண்றது, அந்த மண்ணை யார் ஆட்சி செய்றாங்கன்னு தான். அப்போ அந்த மண்ணை சின்ன வயசுலேருந்தே பார்த்து, ஆரம்பத்துலேருந்தே அத ஸ்டடி பண்ணி வர ஒருத்தவங்க தான் அத சரியா ஆட்சி செஞ்சு அத எக்கனாமிக்கலா கொண்டு போ முடியும். யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னு அந்த சீட்ல உட்காந்துட்டு, ஜஸ்ட் லைக் தட் வந்து ஆட்சி செய்றது வந்து அது அழிவ நோக்கி தான் கொண்டு போகுமே தவிர, வளர்ச்சிக்கான வாய்ப்பே இல்ல. அவங்க எவ்வளோ பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி. அதேபோல நம்ம ஆங்கிலேயர்கள் வந்து இங்க ஆட்சி செஞ்சுட்ருக்கும்போது, நம்ம இங்கேருந்து ஃப்ரீடம் குடுத்துருங்க. நம்ம வந்து நமக்கு ஃப்ரீடம் கேட்டதுக்கான மெயின் ரீசன் நம்மள அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க. நம்ம வந்து இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியலன்றது இல்ல ரீசன். நம்ம மண்ண நம்ம தான் ஆளணும். இது மெயினா தமிழ்நாட்ல நான் சொல்றேன். தமிழ்நாட்டு வரலாறு வந்து ஹிஸ்ட்ரியில காமிக்கப்படாததுனாலேயே அரசியல் தவறாக இங்க வந்து திணிக்கப்படுதுன்றது தான் உண்மை. நாம கவனிச்சு பார்க்கும்போது, அழகுமுத்துக்கோன், பூலித்தேவன், இன்னும் பிற மருது சகோதரர்கள் இவங்க எல்லாருமே வந்து என் மண்ண நான் ஆள்றதுக்கு, நான் எதுக்கு உனக்கு கப்பம் கட்டணும்? லைக் அவங்க வந்து இன்னும் கண்ட்ரோல் எடுக்கல. நீ வந்து ரைட்ஸ் கேட்கறது தப்பு அப்படின்றது தான் ஃப்ரீடம் ஃபைட்டுன்ற ஒண்ணு ஆரம்பிச்சது. விடுதலைக்கான போர்கள் வந்து தொடங்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி நீங்க இப்போ நம்ம யுபிஎஸ்சி இதெல்லாம் படிக்கிறோம்ல, அந்த யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிலாம் படிக்கிறது வந்து, அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் வந்து வெறும் பிரிட்டிஷர்ஸ மட்டுமே வந்து போஸ்டிங்கில பெரிய பெரிய போஸ்டிங்லயும் மத்த விஷயங்கள்லயும் வச்சிருந்தாங்க. அப்போ கொண்டு வந்த விஷயம் என்னன்னா, இந்த மண்ணை சேர்ந்த இந்த மக்களில் ஒருவன் வந்து அந்த ஆட்சி அதிகாரத்திலயோ, இல்ல ஒரு அதிகாரியாவோ இருக்கும்போது தான், அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் ஒரு ஆஃபீஸரா இருக்கும்போது தான் அவங்க வந்து அத சரியா செஞ்சு முடிக்க முடியும். அதனால அவங்கள உள்ள கொண்டு வரணும்னு நெறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது. நெறைய பொலிட்டிக்கல் டிப்ளோமேட்டிக் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கப்பட்டது. ஸோ, அவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க. இந்த மண்ல இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு வந்து அதிகாரம் தரணும்.
முழு அதிகாரம்ல ஆஃபீஸர் மாதிரி விஷயங்கள தரணும்னு சொல்லி, இந்த மண்ண சரியா அனலைஸ் பண்ணி அட்மினிஸ்டர் பண்றதுக்கு அப்போ இங்க இருக்கிறவங்க தான் சரின்னு ஆங்கிலேயர்களே புரிஞ்சுகிட்டு, அவங்க வந்து இப்ப நம்ம எழுதுற யுபிஎஸ்சி இன்ஃபேக்ட் வந்து நம்ம சிபிஐ டிபார்ட்மெண்ட்டே வந்து ஸ்பெஷல் போலீஸ் ஆக்ட் கீழ தான் வருது. அது வந்து டெல்லியில வந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு டிவிஷன். இப்போ நம்ம சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனா அது இருக்குது. அப்போ இந்த விஷயத்துக்கே வந்து நம்ம அந்த மண்ணை சேர்ந்த மக்களால் மட்டும் தான் சரியா நிர்வகிக்க முடியும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய நாட்ட நம்ம குடுக்கும்போது, அப்போ அந்த மண்ணையும், மக்களையும் நேசித்து அந்த மண்ணின் தன்மை என்ன, நம்மளோட பொருளாதாரம் எங்க இருக்குதுன்றது எதுவுமே தெரியாத ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி குடுக்க முடியும்? அடுத்த விஷயம் வந்து தலைவர்களை தேர்ந்தெடுப்பது. இத வந்து நான் எதோட ரிலேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, திரு மன்னர் மன்னன் அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு. அவர் வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளரு. அவர் எழுதியிருந்த ஒரு புத்தகம் தான் "விளம்பரங்களின் வேட்டை" அப்படின்னு சொல்லி. அட்வர்டைஸ்மெண்ட்ட காமிச்சு நம்ம எப்படிலாம் நம்ம சூறையாடப்படுறோம் அப்படின்றத பத்தி அவர் தெளிவா அதில சொல்லியிருப்பாரு. அதில ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நீங்க கையில வச்சுட்டு இருக்கிற இந்த மொபைல் ஃபோனா இருக்கட்டும், அந்த டிவியா இருக்கட்டும், லேப்டாப், நீங்க யூஸ் பண்ற பெர்ஃப்யூம், நீங்க யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸு, நீங்க யூஸ் பண்ற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, சோப்பு, ஷாம்பு இது எல்லாமே வந்து நீங்க தனிப்பட்ட முறையில நீங்களே தேர்ந்தெடுத்து நீங்க டிசைட் பண்ணீங்க அப்படின்னு இங்க இருக்கிற யாருமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அது விளம்பரப்படுத்தப்பட்டு, இதுதான் உங்களுக்கு சரின்னு திணிக்கப்பட்டு, அதனால் நீங்க வந்து கடைசியில அந்த முடிவை எடுத்தீங்கன்றது தான் உண்மையா திருக்குறள் பாணியில சொல்லணும் அப்படின்னா, "எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு." நம்ம அந்த இடத்துல உண்மையாவே அது உண்மையா அப்படிதான் இருக்கா? அப்படின்றது எதையுமே பார்க்காம, யாரோ ஒருத்தர் திணிச்சதன் மூலியமாவே நம்ம வீட்ல முக்காவாசி ப்ராடக்ட்ஸ் தூங்கிட்டு இருக்குது. நம்ம பயன்படுத்துற பல பொருள்கள் வந்து அப்படிதான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கு. நீங்க வேணா நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்க. நீங்க சொந்தமா யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்கனாலே, இங்க பல பிரச்சனைகள் முடிஞ்சிரும். சேம் நம்ம சொந்தமா யோசிக்கிறதுனால இன்னொன்னு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை? நமக்கான தலைவர் யாருன்றது நம்ம கரெக்ட்டா முடிவு எடுக்கிறதுக்கான இடத்துக்கு வந்துருவோம். அட் த சேம் டைம் நம்ம சொந்தமா யோசிக்கும்போது, இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னா, இப்போ ஏதோ நீங்க சப்போர்ட் பண்ற ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க சப்போர்ட் பண்ற ஒரு கட்சியா இருந்தாலும் சரி, அத பத்தி வரக்கூடிய விமர்சனங்களோ, இல்ல அத பத்தி தவறான வரக்கூடிய அவதூறுகளோ உங்க முன்னாடி வரும்போது, நீங்க தெளிவா வந்து பேச முடியும். இல்லன்னா நீங்க எப்படி பேச முடியும்? நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னா, ஒரு யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டோ, இல்ல இன்ஸ்டாகிராம்ல இது ஷார்ட்ஸோ, இல்ல ரீல்ஸ் எதனா பார்த்துட்டு, நம்ம அத வச்சுட்டு வந்து அது ஒரு கரெக்ட்டான டேட்டான்னு நம்பி, ஏதோ ஒரு வாதத்தில இறங்குனோம்னா, கண்டிப்பா நம்ம அசிங்கப்பட்டு தான் வருவோம். அப்போ நம்ம சொந்தமா சிந்திக்கும்போது தான், ஓகே இப்படி தான் இருக்கு. நம்ம ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கும். அப்போ சொந்தமா சிந்திக்கிறதுக்கான மனநிலையில நம்ம இருக்கோமா? அப்படி நம்ம சொந்தமா சிந்திக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்துல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் இன்னும் மத்த கண்ட்ரீஸுமே வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார போர் நம்ம மேல தொடுத்துக்கிட்டு இருக்குது. அது உளவியல் ரீதியா நம்மள அழிச்சுக்கிட்டும் இருக்குதுன்றது தான் உண்மை. ஃபைனலா நம்ம இப்போ என்ன முக்கியமான ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மள உளவியல் ரீதியா எப்படி தாக்குறாங்கன்னு நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு வீடு மனை வாங்கி வச்சிருக்கீங்க. ஒரு ஒரு 1 ஏக்கர் அந்த நிலத்தோட அளவு வந்து 1 ஏக்கர்னு வச்சுப்போம். அந்த 1 ஏக்கர் நிலத்த நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு, நீங்க எப்படி சேமிச்சு, எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கியிருப்பீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா உங்க பசங்களுக்கு அது தெரிய வாய்ப்பு கிடையாது. இப்ப நீங்க அந்த வரலாறு, அதாவது நீங்க எப்படி வாங்குனீங்க, எவ்வளோ பெரிய பேக் ஹிஸ்ட்ரி அதுக்கு இருக்குன்றதே சொல்லிக் குடுக்காம, அந்த நிலத்த ஜஸ்ட் லைக் தட் அவங்களுக்காக அந்த உங்க பிள்ளையா பொறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க கிட்ட அந்த நிலத்த நீங்க குடுத்துட்டு போயிடுறீங்கன்னு வச்சுப்போம். நாளைக்கு இந்த நிலத்தோட அருமை தெரியாம, பிற விஷயங்களுக்கு நம்மலாம் பார்த்துருப்போம். இந்த குடிச்சே அழிச்சாங்க, சீட்டாடி அழிச்சாங்க, கிண்டி ரேஸ் கோர்ஸ்லேருந்து ரேஸ் கிளப்ல போய் அழிச்சாங்க. நெறைய விஷயத்த பார்த்துருப்போம். அது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அதோட அருமை தெரியலனா தான் இந்த மாதிரி கொண்டு போய் விட முடியும். அந்த அருமை தெரியாம எப்படி இருக்கும்னா, இத விட வேற ஒண்ணு அருமையா அவங்க கண்ணுக்கு தெரியுதுன்னு அர்த்தம். லைக் இப்போ நம்ம ஐபிஎல் மேட்சஸ்ல உட்காந்து பிட்டிங் பண்ணி நெறைய பேர் ஏமாந்தாங்க. பப்ஜில வந்து ஸ்கின் வாங்குறேன், இன்னும் அப்டேட் பண்றேன்னு சொல்லி அதில நெறைய பணங்கள வந்து இழந்தத நம்ம பார்க்குறோம். ஃப்ரீ ஃபயர்ல நடந்தது. ஸோ இவங்க வந்து அந்த ஹிஸ்ட்ரிய காமிக்கல, அதோட கஷ்டங்கள் என்னன்னு காமிக்கலன்றதுனால, இவங்களுக்கு என்னன்னா, அது பெருசா தெரியறதில்ல. இப்போ வரக்கூடிய அந்த கவர்ச்சிகள் பின்னாடி போயிடுறாங்க. அத விட இது பெருசா தெரியாததுனால, இத இழந்தாலும் பரவாயில்லன்ற மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. இத அப்படியே வந்து நம்ம நாட்டோட மேட்ச் பண்ணி பார்ப்போமே. நமக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது. நமக்குன்னு
கோட்டை கட்டி கொடி பறக்க வச்சு நம்ம வந்து பெரிய ஆட்சி இந்த இந்தியா முழுக்கவுமே ஆட்சி செஞ்சது சோழர் பரம்பரை இருக்குது. அட் த சேம் டைம் பாண்டியர்கள் வந்து மிகப்பெரிய கண்டத்தையே ஆண்டிருக்கிறாங்க. அது இப்போ தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒருத்தருக்கு பின்னாடியுமே அந்த நம்ம 7ஆம் அறிவில் வர மாதிரி உங்கள் டிஎன்ஏலையுமே யாராவது இருக்கலான்ற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு பேக் ஹிஸ்ட்ரி நமக்கு இருக்குது. இதை பற்றி பெருசாகவே நமக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை யாருமே. அதை நம்மளும் கவனிக்கிறது இல்லை. ஸோ அப்போ நம்ம அது எல்லாத்தையும் பார்க்கல அப்படின்றதுனால என்ன ட்ராபேக் அப்படின்னா, மற்றவங்களுக்கு அது நல்லா தெரியுது. நம்மளும் வந்து இப்போ இது அருமையாக இருக்குதுன்னு என்டர்டெயின்மெண்ட், அது திரை கவர்ச்சி, மது போதையாக இருக்கட்டும், இன்னும் பிற விஷயங்கள் இப்போ நம்ம சட்டிலாக உட்காந்து நம்ம மொபைல் ஃபோனில் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணுறதுமே வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே உளவியல் ரீதியாக நம்ம மேலே தொடுக்கப்படக்கூடிய போர் தான். வேர்ல்டு வார் 1 வேர்ல்டு வார் 2ல் ஆயுதங்கள் ரீதியாக சண்டைகள் நடந்தது. அதுக்கப்புறம் கோல்டு வார் வந்துச்சு. இப்போ எக்கனாமிக்கல் வார் போயிட்டுருக்குது. பொருளியல் ரீதியாக நம்ம மேலே தடை விதிக்கிறது யாரோ ஒருத்தர் இருக்கக்கூடிய யூஎஸ்னால எப்படி முடியுது? அவனுக்கு அந்த அளவுக்கு பவர் அங்கே இருக்குது எக்கனாமியில் அப்படின்னா, அவனோட டாலர் ரேட் அதிகமாக இருக்கிறதுன்றதுனால அவன் வந்து அந்த பொருளாதார தடையை விதிச்சிடறானான்னு கேட்டால் அது இல்லை. அதை பற்றி இன்னும் எனக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்றவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி இப்போ அவங்க நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட திணிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதே நீங்கள் சைனாவை எடுத்து பாருங்களேன். சைனாவில் வந்து அந்த ஆப்ஸ் எதுவுமே நீங்கள் யூடியூப் கூட சைனாவில் பார்க்க முடியாது. அவங்களுக்கு எல்லாமே இண்டிஜினஸ் எக்கானமி தான். அவங்க நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆப்ஸ், அவங்க நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் அங்கே நீங்கள் பார்க்க முடியும். அங்கே அதை மட்டும்தான் அவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நமக்கு இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் நமக்கு வரக்கூடிய ஒரு 1000 ரூபாய்க்காகவோ, இல்லை நம்ம பொங்கலுக்கு இலவசம் கொடுக்கறது வச்சோ, இல்லை தீபாவளிக்கு கொடுக்குற காசு வச்சோ வந்து நாட்டில் யார் ஆளணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயன்றதை நம்ம யோசிச்சுக்கணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இன்னும் பிற பகுதிகளோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.